வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அவர்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த இந்தியன் 2 படத்தில் எங்களோட முத்திரைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எங்களோட பேரை மென்ஷன் பண்ணாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல மனு தாக்கல் பண்ணியிருந்தோம். அந்த மனுவின் பேரில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது நீதிமன்றத்தில். இந்த விசாரணையில் சங்கர் தரப்புல ஏற்கனவே ஆஜராயிருந்த வழக்கறிஞர் ஆஜராயிருந்தார். அவங்களோட தரப்புல பதில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. மேற்கொண்டு ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் தரப்புல ஒரு வழக்கறிஞர் ஆஜராயிருந்தாங்க. கமலஹாசன் தரப்புலையும் ஒரு வழக்கறிஞர் ஆஜராயிருந்தாங்க. சங்கர் தரப்புல பதில் மனு தாக்கல் பண்ணாங்க. சுபாஸ்கரன் தரப்புல ஒரு பதில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனா சுபாஸ்கரன் தரப்புல தாக்கல் பண்ணாம அந்த பதிலானது அந்த கம்பெனியோட டைரக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் பேர்ல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கேஸ்ல சுபாஸ்கரன் லைகா ப்ரொடக்ஷன் அப்படின்னு தான் நாங்கள் பார்ட்டியா சேர்த்திருக்கோம். ஆனா அந்த தரப்பினர் யாரு, அந்த தரப்பினருக்கு சுபாஸ்கரன் இந்த கேஸை வழக்க நடத்த அதிகாரம் கொடுத்தாரா அப்படிங்கிற விவரங்கள் எதுவுமே அவங்க தாக்கல் பண்ணல. அதனால நீதிமன்றம் சுபாஸ்கரன் தரப்புல தாக்கல் பண்ண பதில ஏற்றுக்களை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு கமலஹாசன் தரப்புல பதில் எதுவும் தாக்கல் பண்ணல. ஆனா வழக்கறிஞர் சங்கர் தரப்புல பதில் தாக்கல் பண்ண பதிலையே அவங்களோட பதிலாகவும் எடுத்துக்கிறதா சொல்லி அவங்களோட ஆர்குமெண்ட்டை முன் வச்சாங்க. விசாரணை நடந்தது. விசாரணையில எங்கள் தரப்பு வாதங்களையும் சொன்னோம். எங்களோட தரப்புல நாங்கள் டாக்குமெண்ட் 14 வகையான டாக்குமெண்ட் ஆவணங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தோம். சங்கர் தரப்புல அவங்களோட பதிலில் மென்ஷன் பண்ணியிருந்தபடி ஒரு 3 டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முத்திரைகளை பற்றி எந்த விதமான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆவணங்களும் அவங்களால தாக்கல் பண்ணலை. அதை மேற்கொண்டு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தோம். இருந்தபோதும் நீதிமன்றம் தற்போது இந்த மனுவானது இடைக்கால தடை உத்தரவு கோரிய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த முழுமையான உத்தரவு எந்த காரணத்துக்காக இது தள்ளுபடி பண்ணாங்க அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் தெரியல. இந்த முழுமையான ஆர்டர் காப்பி எங்களுக்கு கிடைச்சாதான் தெரியும். மேற்கொண்டு அந்த ஆர்டரை பார்த்துட்டு மேற்கொண்டு மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ராஜேந்திரன் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்காக உயர்நீதிமன்றத்தை அணுகி எங்களோட உரிமையை பெறுவோம் அப்படின்னு சொல்லி சங்க தரப்பு பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு பார்ட்டி தரமான தகவல்களை கொடுத்து இந்த வழக்கை தொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு மன உளைச்சல் கடைசி நேரத்தில் தகவல் கொடுத்தாலும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கு. அதனால நாங்கள் மாநகர ஸ்டேட் வழக்கு தொடுக்க போறோம், விரைவிலே சங்கத்தை ஆலோசித்து போட போறோம் இருக்காரு. அதுக்கு ஏதாவது உங்க பார்ட்டி சொல்றாரு? எங்களோட மனுதாரர் தரப்புல நாங்க ஆவணங்கள் இல்லாம இந்த வழக்கை தாக்கல் பண்ணல. ஏன்னா அவங்களோட எதிர்மனுதாரர் சங்கரோட தரப்புலேயே நாங்க இந்தியன் படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. இந்தியன் 2 படத்துக்கு அவங்களோட முத்திரையை தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது மட்டும்தான் அவங்க ஒத்துக்கல. மற்றபடி அவங்க அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத அவங்க எந்த விதத்திலையும் மறுக்கல. இந்த முத்திரைகள் நாங்க கொடுத்ததுன்னு நாங்க சொல்றோம். அந்த முத்திரைகள் இவங்களோடது இல்ல, நாங்க வேற தரப்புல இருந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் பேரை மென்ஷன் பண்றாங்க. அந்த மாஸ்டர் பேரை அவங்க எந்த விதமான ப்ரொமோஷன்லயோ எந்த விதமான பேனர்லயோ அது ஒரு மாஸ்டர் பேரு அவங்க சொல்லல. அதுதான் எங்களோட கண்டென்ட்டா தெரிந்தோம். ஸோ நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. அந்த உத்தரவோட சாராம்சம் என்ன, எந்த காரணத்தினால இந்த மனு தள்ளுபடி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அந்த ஆர்டர் காப்பி முழுமையான விவரங்கள் கிடைச்சாதான் தெரியும். அந்த முழுமையான விவரங்கள் ஆர்டர் காப்பி பெறுவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது கிடைச்சோன்னா உயர்நீதிமன்றத்தை அணுகி அவரோட உரிமையை பெறுவதற்கு தொடர்ந்து போராடுவோம். மேலும் இந்த வழக்கு இடைக்கால உத்தரவு கேட்ட அந்த வழக்கு மட்டும்தான், அந்த மனு மட்டும்தான் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அசல் வழக்கு வரும் ஜூலை 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கானது ஜூலை 30ஆம் தேதி விசாரணைக்கு வரும். பிரபு வழக்கறிஞர்.